இப்போ பரந்தூரில் 910 நாளுங்கிற ஒரு நம்பர் இப்போ அடிபடுதில்ல, யாராவது இது பேசுனானுங்களா இதுக்கு முன்னாடி? 900 நாளையா, 902 அன்றைக்கி 903 எவனாவது பேசினானா சார்? இவனுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் நாகரிகமாக வார்த்தையை டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறோம். இவனுங்க பண்ணுற அந்த அட்டகாசத்தில் மரியாதை இவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோணுது. அதால் தான் அவங்கவான்னு வருது. ஒரு 900 நாட்களாக ஒரு மக்கள் போராடுகிறார். விவசாயிகளுக்காக இயக்கம் எடுத்து, விவசாயத்துக்காக விவசாய கூலிகளுக்காக பல அர்ப்பணிப்புகளை செய்து இயக்கத்தை நடத்திய கம்யூனிஸ்டுக்காரன் கண்டுக்கலையா? ஒடுக்கப்பட்ட பெரும்பான்மையாக தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் நேரடியாக அங்கே பாதிக்கப்படுது. அந்த 2 பெரும் சமூகம் தான் இன்னமும் அங்கே உட்காந்துன்னு சாதி இல்லை ஒன்றும் இல்லைடா, டே எங்கள் நிலம் எங்கள் உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்டா அப்படின்னு அண்ணன் தம்பியாக உட்காந்துங்கிறாங்கல்ல. அதுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கி அதை கொண்டு போகல சார். அரசாங்கம் நினைத்தால் நிலத்தை எடுத்துக்கும், அதான் சட்டம். அட் எனி காஸ்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நிலத்தின் உரிமையாளரை சமாதானப்படுத்தணும், அவனை திருப்திப்படுத்தணும்னு சட்டத்தில் இடம் இருக்குது, அவனை கன்வின்ஸ் பண்ணணும்னு இருக்குது. 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று தான் அது. ஏன் அது அப்படிங்கிற இப்போ கேள்வியும் வந்திருக்குன்னு வச்சுங்க. அப்போது இதை தொடர்ந்து நீங்கள் கண்டுக்காமே இருக்கிறீங்கள.